இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 19:20. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன. இங்கே ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறான். வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். உடனே ஆண்டவரும் அவனிடத்திலே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். எவைகள் என்று கேட்கிறான். பாருங்க, ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். எவைகள்? உடனே ஆண்டவர் 10 கட்டளைகளை வரிசைப்படுத்துறார். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அப்படியே 10 கட்டளைகளை அவனுக்கு வரிசைப்படுத்திட்டே வர, அது எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு முடிவில் அவர் சொல்லி முடிச்ச உடனே சொல்றான், ஆண்டவரே, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன். உண்மையிலே சொல்றேன், இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்றது கொஞ்சம் போல்ட்னஸ் வேணும். எல்லாரும் சொல்லிட முடியாது. 10 கட்டளைகளை கை கொண்டது எத்தனை பேர்? ரொம்ப குறைவு இல்லையா? பவுல் என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு பவுல் சொல்லுவாரு. சகரியாவை குறித்து பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள் போட்டிருக்கு. இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் மாத்திரமே கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தவர்கள். 10 கட்டளைகளை, நியாயப்பிரமாணத்தின்படி 10 கட்டளைகளை கை கொண்டு நடந்தவர். அது ரொம்ப சிரமம். அப்படி பார்க்கும்போது இந்த வாலிபன் சிறு வயது முதல் கொண்டே அதை கை கொண்டிருக்கிறேன் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இப்ப கை கொள்ள ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றேன். இப்பெல்லாம் நான் 10 கட்டளைக்கு இப்படி நடக்கிறேன் அப்படின்னு நம்ம அப்படி கூட சொல்றேன். சின்ன வயசுல அப்படி எப்படியோ இருந்தேன், ஆனா இப்ப நான் மாறிட்டேன், அது கிடையாது. சின்ன வயசுல இருந்தே இந்த கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறேன். அப்ப எவ்வளவு ஒரு டிசிப்ளினான ஒரு வாலிபன் பாருங்க. சின்ன வயசுல இருந்தே அவன் எந்த பாவ காரியங்களுக்கும் தன்னை உட்படுத்தி கொள்ளாதவன், எந்த கெட்ட விஷயத்திற்கும் தன்னை உட்படுத்தி கொள்ளாதவன். 10 கட்டளைகளை அவன் சின்ன வயசுலயே படிச்சிருக்கிறான், படித்து அதன்படி வாழ்ந்திருக்கிறான். அது ரொம்ப பெரிய விஷயம். வெளியே ஒரு நல்ல வாலிபன், நல்ல ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்திருக்குது. இப்படி ஆண்டவர் சொன்ன உடனே ஜீவனில் பிரவேசிக்கிறதுக்கு என்ன நிபந்தனை சொல்றார். நிபந்தனையை நிறைவேற்றிட்டுதான் இருக்கிறேன். அவன் நினைச்சிருந்தா, ஆண்டவரே ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, ஜீவனில் பிரவேசிப்பதற்கு என்ன செய்யணும்னு இந்த கட்டளைகளை சொல்லிட்டீங்க, நான் கை கொண்டிருக்கிறேன், நான் நிச்சயம் பரலோகத்துக்கு வந்துடுவேன், உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு போயிட்டே இருந்திருக்கிறான் இல்லையா? ஏன்னா அவர் வச்ச நிபந்தனை அவன் நிறைவேற்றி இருக்கிறான். ஏற்கனவே வாழ்க்கையில கடைபிடிச்சுட்டு தான் இருக்கிறான். அதனால ஆண்டவரே, என்னை தகுதியாய் வைத்திருக்கிறேன், உமக்கு சோத்திரம்ட்டு போயிருக்கலாம். சிறு வயது முதற்கொண்டே நான் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கம்பீரமா சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் அவன் அதை சொன்னாலும் அதன்படி வாழ்கிறேன் என்று அவனுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பேசுகிறான். அவனுடைய மனசாட்சியில கொஞ்சம் இடரல் இருந்துச்சுன்னா கூட சொல்லியிருக்க மாட்டான். ஐயோ, நம்ம ஒரு 9 கற்பனை தானே கை கொள்றோம், ஒரு கற்பனை நம்ம கை கொள்றது இல்லையே அப்படின்னா கூட, இவங்களை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒண்ணுல தவறி இருந்தா கூட அது அவனுடைய மனசாட்சியை பாதிக்கும். நான் அப்படி இருக்கிறேன் அவனை தைரியம் அவர்கிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ அவன் 10 கட்டளைகளையும் தன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அவன் கை கொண்டிருக்கிறான். அவனுடைய சொந்த மனசாட்சிக்கே தெரியுது நம்ம இந்த வழிகளில் நடக்கிறோம் அப்படின்னு. அவ்வளவு தெளிவா இருக்கிறான். அதனால சொல்றான். சொல்லிட்டு அவன் போகாமல் இன்னொரு கேள்வி கூடவே வைக்கிறான். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? இதுதான் ரொம்ப அற்புதமான காரியம். பரலோகத்திற்குள் பிரவேசிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்க வந்தான்.
ஆண்டவர் சொன்னாரு, அவன் செய்யறான்னு அவனுக்கே தெரியுது. அப்ப பரலோகத்துக்கு வந்துருவான். அப்படி இருந்தும் கூட அவன் தொடர்ந்து இன்னொன்னு கேட்கிறான், இன்னும் என்னிடத்தில் குறைவு. தன்னுடைய குறைவை கேட்டு அறிந்து சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவனுக்கு இருந்துச்சு. முடிவிலே அவர் ஆஸ்தியை விற்று தரித்திர கொடுக்கணும்னு அதை அவனால செய்ய முடியாம போனது, அது வேற விஷயம். சரிங்களா? நான் அதை சொல்ல விரும்பல. அது அது போனது வேற விஷயம். கடைசி ஃபெயிலியர் ஆயிட்டான். ஆனால் கூட அவனுக்கு ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் கூட இந்த இடத்தில் அவனை நம்ம கவனித்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன. நம்ம வாழ்க்கையில தினமும் இந்த கேள்வியை நம் ஆண்டவருக்கு முன்பாய் வைக்க வேண்டும். புரியுதுங்களா? இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன, இன்னும் என்னிடத்துல குறைவு என்ன. தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு கேள்வி ஆண்டவருக்கு முன்பாக வரணும். ஏன்னா நேத்து நான் தப்பு பண்ணாம இருந்திருப்பேன், இன்னைக்கு நான் புதுசா ஒரு தப்பு பண்ணியிருப்பேன், நாளைக்கு நான் புதுசா ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் இல்லையா? அப்படி ஒரு தப்பு அதுக்கு முன்னாடி இருந்திருக்காது, நான் தப்பு பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு விஷயத்துல ஆண்டவரை துக்கப்படுத்தி இருப்போம், ஆண்டவருடைய பார்வையிலே குறைவா இருந்திருப்போம். பல நேரத்துல நம்முடைய பார்வையில் நம்ம கரெக்டா தான் இருப்போம், நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன் ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே நம்முடைய காரியம் என்ன, அதை பார்க்க. அவருடைய பார்வையிலே நான் எப்படி இருக்கேன். இவன் ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன. அப்ப இன்னைக்கு சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நாமும் கூட ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருக்கு முன்னால கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா இது ஒரு ஆசீர்வாதம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்த்தும்படி ஆண்டவரிடத்திலே கேட்கிறான் பாரு. எங்கிடத்துல இன்னும் குறைவு என்ன, என்னுடைய பிழை எனக்கு சொல்லுங்க, நான் இன்னும் என்ன தப்பு பண்றேன் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறான். நிறைய பேர் ஏதாவது ஆசீர்வாதமா சொல்லுவாரான்னு பார்ப்பாங்க. நிறைய பேர் ஏதாவது ஆண்டவர் நமக்கு ஏதாவது நல்லது செய்வாரான்னு பார்ப்பாங்க. ஆண்டவரிடம் வந்தா என்ன கிடைக்கும்னு பார்ப்பாங்க. இப்படிதான் ஆண்டவரிடத்துல எல்லாம் ஓடி வந்தாங்க. நான் சொல்றேன், ஹோல் பைபிள்ல இயேசு கிறிஸ்துடைய லைஃப்லயே 4 காஸ்பல்ல பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டதையும் ஒருத்த மட்டும்தான். அவருடைய 4 சரித்திரத்துல 4 சுவிசேஷ புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா இப்படி ஒரு கேள்வியை எழுப்பின ஒரே ஒருத்தையும் மட்டும்தான். இன்னும் என்னிடத்துல குறைவு என்னன்னு கேட்டா பாருங்க. இந்த ஒரு கேள்வியை யாருமே கேட்கல. சிலர்லாம் தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்ள நினைச்சாங்க, தங்களை ஒரு பெரிய பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்ள நினைச்சாங்க, தங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி நடந்து கொள்ள பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்துவே பண்ணுவாங்க. சிலர் தர்க்கம் பண்ணுவாங்க, அவரை குற்றப்படுத்த நினைச்சாங்க. சிலர் அவரிடத்துல வாக்குவாதம் பண்ணாங்க. சிலர் தங்களுக்கு நிறைய தெரியுன்ற மாதிரி அவர்கிட்ட பேசினாங்க. சுயநீதி வெளிப்படுத்தினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ஆனா இவன் தான் தன்னுடைய குறைவை இன்னும் அறிந்து கொள்வதற்கு அவரிடத்துல இன்னும் என்னிடத்துல குறைவு என்ன. தன்னுடைய குறைவு இயேசு கிறிஸ்துவின் பார்வையில வெட்ட வெளிச்சமா இருக்கும். ஒருவேளை என் பார்வைக்கு நான் செய்யறதெல்லாம் கரெக்டா இருக்கலாம், நான் செய்யற விஷயமே என் பார்வைக்கு நான் செய்யறது எல்லாமே சரியாதான் எனக்கு தோணும் இல்லையா? நமக்கு அப்படிதான் தோணும், அதுதான் நம்ம செய்யறோம். நம்ம செய்யறது எல்லாமே கரெக்ட்னு இருக்கும். ஏன் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கூட அப்படிதான் தெரியும். நீங்க செய்யறது எல்லாமே கரெக்ட் மாதிரிதான் தெரியும். நாமளும் நம்மளை ஏமாத்திக்குவோம், நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம ஏமாத்திடுவோம். நம்ம செய்யறதை பார்த்து பரவாயில்ல எல்லாம் கரெக்டா செய்யறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை பத்தி சாட்சி கூட கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு சரி என்று தோன்றுகிறதோ, அல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யறது சரின்னு தோணுகிறதோ, அது முக்கியம் கிடையாது. நான் செய்கிற காரியம் என் ஆண்டவருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது, அதுதான் காரியம். என் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது, அவருடைய பார்வையிலே அது நிறைவா இருக்குதா குறைவா இருக்குதான்னு தெரியும். என் பார்வைக்கு நான் செய்யறதுல நிறைவா இருக்கு, ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அது எப்படி இருக்கும். இன்னைக்கு கூட இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. கஷ்டப்படுற ஜனங்களுக்கு, தெரு ஓரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, தெரு ஓரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு துணி கொடுக்குறாங்க, தெரு ஓரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏதோ ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க, நிறைய பேர் பண்றாங்க. இந்த யூடியூபர்ஸ் பண்ணுவாங்க. அவங்க போய் ஒரு பொருட்கள் சாப்பாடு கொடுப்பாங்க, அல்லது கொஞ்சம் பணத்தை கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அதை அப்படியே வீடியோ எடுப்பாங்க, வீடியோ எடுத்து அப்படியே
போட்டுட்டு தாங்க உதவி செய்யணுன்றத காட்டுவாங்க. அவர் செஞ்சது நல்ல விஷயம்தான் இல்லையா? அந்த வயசு அந்த தெருவாரத்துல இருக்கிறதால கஷ்டப்படுற ஜனங்களுக்கு அவங்க கொடுத்த சாப்பாடோ, அவங்க கொடுத்த துணியோ, அவங்க கொடுத்த ஏதோ பண உதவியோ எல்லாமே நல்லதுதான். சந்தேகமே இல்லாம நல்ல விஷயம் தான். ஆனா அதை எடுத்து யூடியூப்ல போட்டு தான் இப்படி செய்யறோம்னு பப்ளிசிட்டி காட்டுறாங்க பாருங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அங்கதான் பாத்தீங்கன்னா அது ஆண்டவருடைய பார்வையில் சரியானது கிடையாது. இப்ப நம்ம பாக்குற நிறைய பேர் பாராட்டுவாங்க. பரவாயில்லையே இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்வாங்க. அதை பாராட்டுவாங்க. நம்முடைய பார்வையில் அது நல்லதா இருக்கும். நம்மை சுத்தி இருக்கிறவருடைய பார்வையிலும் அது நல்லதா தெரியும். நம்ம செய்யறது நல்ல காரியமா தெரியும். ஆனால் அது ஆண்டவருடைய பார்வையில அது எப்படி இருக்குது? இதுதான் முக்கியம். நான் செய்த அந்த காரியம் என் ஆண்டவர் அதை பார்க்கும் பொழுது அவருக்கு அது எப்படி தோணுது? இதுதான் பார்க்கணும். அப்போ இவன் தன்னுடைய தான் பார்வையில அவன் கரெக்ட் தான். தன்னை சுத்தி இருக்கிறவங்க பார்வையில அவன் கரெக்ட் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே நான் எப்படி இருக்கிறேன்? இதான் அவனுடைய கேள்வி. இன்னும் என்னிடத்துல குறைவு என்ன? இன்னும் எங்கிட்ட ஏதாவது குறைவு இருந்தா சொல்லுங்க. இயேசுவே எங்கிட்ட இன்னொரு குறைவு இருந்தா சொல்லுங்க. அப்போ அவருடைய உள்ளத்துல பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு திறந்த இருதயம், தன் பிழைகளை உணர்ந்திருக்கிற இருதயம், இனி என்னுடைய பிழைகள் இல்லாமல் நான் வாழ வேண்டும் என்ற ஒரு தாகம் எப்படி இருக்கு பாருங்க. அதனால இந்த நாட்களிலே சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்திலே ஜெபம் இதே ஜெபத்தை நம்ம செய்யணும். இன்னும் என்னிடத்துல குறைவு என்ன? ஆண்டவரை பார்த்து டெய்லி கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற குறைகளை எல்லாம் நீங்க அறிக்கை பண்ணுங்க. ரொம்ப நல்லதுதான். ஆனா அதோடு நிறுத்தாம இன்னொரு காரியத்தை கர்த்தரை நோக்கி ஜெபிங்க. ஆண்டவரே இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன ஆண்டவரே? இன்னும் என்னிடத்துல குறைவு என்னப்பா? இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்குது எங்களுக்கு சொல்லுங்க. இதை நம்ம சொல்ல அவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாய் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம்ம இருதயத்தை திறந்து கேட்கும் போது நம்ம இடத்துல அவர் அன்பு கூர்ந்து நமக்கு நிச்சயமாய் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி காட்டுவார். அது நமக்கு நல்லதா இருக்கும். அதுதான் நமக்கு நல்லது. அதனால இந்த நாளிலே இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். தன் பிழைகளை உணரணும். மறைமான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் அடியேனை விலக்கி காரும் என்ற வார்த்தையின்படி நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பார்வையில் உகந்த காரியமாய் இருக்கிறது. இப்பொழுது நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இது ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனாய் இருந்தும் ஆண்டவரே, இந்த மகன் தன்னிடத்தில் இன்னும் குறைவு என்ன என்று உன்னிடத்துல கேட்டு தெரிந்து தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள நினைக்கிறதை கர்த்தரை நினைத்தருளுங்கப்பா. ஆண்டவரே, தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள அந்த மகனுக்கு நீங்க அற்புதம் செய். அந்த நிலைமையில் ஆண்டவரே, அந்த உணர்வு எங்களுக்குள்ளும் எப்பொழுதும் காணப்படட்டும்பா. எங்களை உணர்கிற இருதயம், எங்களை அர்ப்பணிக்கிற இருதயம், எங்களை ஆண்டவரே எங்கள் பிழைகளை உணர்ந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த இருதயம் எங்களுக்குள் எப்பொழுதும் காணப்படட்டும்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுங்க. காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க, காத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல மரணங்களை மறவாதே. ஆமென்.